நம்ம சேனலில் ஏற்கனவே புளியோதரை பொடி ரெசிபி, புளிசாத பொடி ரெசிபிலாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக கோயில் புளியோதரை பொடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கோயில் புளியோதரையோட டேஸ்ட்டே தனி தான். அதை எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டில் எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பை முதல்ல நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பை வறுத்த பிறகு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நம்ம எடுத்துருக்கிற பொருள் ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும். அடுத்தது 3/4 கப் உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் வறுத்துக்கலாம். இதை பிளேட்டுக்கு மாற்றின பிறகு 1/2 கப் மல்லி விதை சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மல்லி நல்லா வறுப்பட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு நல்லா வாசனை வர வரையும் வறுத்த பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். அதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து வறுத்துக்கிறேன். இது கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளை விட இன்னும் வாசனை அதிகமாக இருக்கும். கருப்பு எள்ளு சேர்த்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கிறேன். வெந்தயம் சேர்க்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டா கசப்பு தன்மை வந்துடும். 3 விரலி மஞ்சளை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வறுத்துக்கலாம். நீங்கள் விரலி மஞ்சள் சேர்க்கலைன்னா தூள் மஞ்சளை கடைசியாக பொடியோடு ஆட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து அதையும் நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இதுவரையும் வறுத்த பொருள் எதுலேயுமே எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பெருங்காயம் சேர்த்து வறுத்துக்கலாம். பெருங்காயம் பொரியிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் சேர்க்கலைன்னா நீங்கள் தாளிக்கும் போது தூள் பெருங்காயம் சேர்த்தும் செஞ்சுக்கலாம். அடுத்தது 25 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற பொருள் எல்லாமே அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால மிளகாவும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து செய்கிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸில் சேர்க்குறேங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து புளியை நம்ம வறுத்துக்கலாம். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால புளியோட அளவையும் நான் அதிகமாகவே எடுத்திருக்கேன். 2 ஆரஞ்சு சைஸ் புளியை எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக பிரித்து எடுத்து வச்சு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணதை தனியாகவும் எண்ணெய் சேர்த்து வறுத்ததை தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்து வறுத்தது எல்லாத்தையும் முதல்ல மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் மாற்றி தேவைப்படுற அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிற இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடியோட ரெசிபி வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை சேர்த்து அரைச்சிக்கலாம். இன்ஸ்டன்ட் கோயில் புளியோதரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு மட்டும் தாளித்து கொஞ்சமாக வேர்க்கடலை வறுத்து அது கூட இந்த பொடியில் 2 ஸ்பூன் சேர்த்து வடித்த சாதத்தை வச்சு கிளறி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டான கோயில் புளியோதரை ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.